அருள்மிகு அழகிய மன்னார் வேத நாராயண ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னாரும், மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேத வேத நாராயணரும், உற்சவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ஆகிய 3 மூர்த்திகள் அருள் பாலிக்கின்றனர். உலக மக்கள் இகப்பர சௌபாக்கியங்கள் பெற்று நலமோடு வாழ ஆலயங்களில் திருவிழாக்கள் பூஜைகள் நடைபெறுகின்றன. இவ்வாறு நடைபெறும் பூஜைகளில் அறிந்தோ அறியாமலோ சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கோவில்களில் திருப்பவித்ர உற்சவம் ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான திருப்பவித்ரோற்சவம் கடந்த 24ஆம் தேதி பகவத் பிரார்த்தனை, அங்குரார்ப்பணம், கும்ப பூஜை, பவித்ர மாலை பிரதிஷ்டையுடன் ஆரம்பித்தது. தொடர்ந்து அனைத்து சன்னதியிலும் பவித்ர மாலை அணிவிக்கப்பட்டு காப்பு கட்டப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் கும்பத்திற்கு பவித்ர மாலை அணிவிக்கப்பட்டு காலை மாலை 2 வேளைகளிலும் ஹோமங்கள், 4000 திவ்ய பிரபந்தம், அருளி செயல் கோஷ்டி, வேத பாராயணம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உற்சவர் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ராஜகோபாலருக்கு தினமும் காலையில் கட்டியம் கூறி திருமஞ்சனம் நடைபெற்றது. நிறைவு நாளான இன்று காலையில் மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி மற்றும் கும்ப தீர்த்தம் கோயில் பிரகாரமாக கொண்டு வரப்பட்டு மூலஸ்தானத்தை அடைந்தது. அங்கு கும்ப நீரானது மந்திரபூர்வமாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கு அர்ச்சனை முதலியவை நடைபெற்று சாற்று முறை, தீர்த்தம் பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது. ஏராளமான பக்த பெருமக்கள் இதில் கலந்து கொண்டனர்.